ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பதில் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக குரான், பைபிள் எது இருந்தாலும் அது பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி முஸ்லீம்கள் கடவுளை, அல்லாவை அவன் இவன் சொல்கிறது கண்டிப்பாக மற்ற மதத்தினருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லைன்னும் போது அவரை போய் அவன் இவன் வேலைக்காரன் மாதிரி சொல்கிறாங்களே, வேலைக்காரனை கூட அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நானுமே அதை பற்றி இந்த சேனல் வீடியோவில் நிறைய தடவை அதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் கடவுள் எனக்கு டச் பண்ணார். அது குரான் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குரானுடைய ஃப்ளோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு முஸ்லீம் சகோதரி சொல்லியிருப்பாங்க, இயேசுவை தவிர யாரையுமே மரியாதையாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க பைபிளில், எல்லா நபிமார்களையும் மரியாதை குறைவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னு அவங்க சொல்ல, இவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க. என்ன மரியாதை குறைவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னும்போது அப்புறம் தான் தெரியுது, யாக்கோப் ஆகட்டும், ஆதாமாக இருக்கட்டும், எல்லாருமே அவன் அவன் அவன்னு இருக்கும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க, அதை அவன் சொல்கிறாங்கன்னு சொல்லலை. சொன்ன அடுத்த கேள்வி, அப்போ அல்லாவே நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்கன்னு கேட்டுருவோம் இல்லையா? ஸோ அதனால் அதை சொல்லாமல் மரியாதை குறைவாக சொல்லிட்டாங்க. இயேசுவை மட்டும் மரியாதையாக சொல்லிட்டாங்க. ஸோ இயேசுவை மட்டும் அவர் அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால் மற்ற நபியெல்லாம் அவங்க மதிக்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே என்னென்னா, எல்லாருமே எல்லாரும் தீர்க்கதரிசியில் ஒரு சிலர் தீர்க்கதரிசிகளாக அதில் காட்டப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசியும் அவன் பேர் சொல்லி தான் இருக்கும். ஸோ இது இப்போ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹீ அப்படிங்கிறது மரியாதை குறைவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கும் ஹீ தான், அவருக்கும் ஹீ தான். ஸோ ஒருவேளை ஹிப்ரு மொழியில் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையிலே அதை ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு படிக்கும்போது அது தப்பாக தெரியாது. ஏன்னா மரியாதைக்குரியவர் கடவுள் மட்டுமே. அவங்க இயேசுவை கடவுளாக நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்னு சொல்கிறாங்க. மற்றவர்களை கடவுளாக நினைக்கல. அது தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், மனிதர்கள் தானே. ஸோ அதனால் கடவுள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே உல்டாவாக போட்டால் குரான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரான் ஜென்ரலாக சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் எல்லாத்தையுமே தலைகீழ பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்ன தலைகீழ பண்ணுவாங்கன்னா, பாருங்கள், நம்ம வெள்ளிக்கிழமை கறிமீன் சாப்பிட மாட்டோம், அவங்க அன்றைக்கி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் எழுதுறதே பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இப்படி எழுதும், ஆனால் அரபு மொழி மட்டும் இப்படி வரும் இல்லையா? அதுவும் பின்னாடி பக்கத்தில் இருந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பைபிளுக்கு நேர்மாறாதான குரான். அதாவது கதையெல்லாம் ஒன்றா இருந்தால் கூட அங்கே இயேசுவை தவிர எல்லாரையும் அவன்றாங்க, இங்கே எல்லாரையுமே அவருன்றாங்க, இயேசுவையும் சேர்த்து. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளை மட்டும் அவன் சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் தாங்கிக்கவே முடியலை இல்லையா? மற்றவர்களால் கடவுளை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கிறோம், அவரை போய் அவன் இவன்றாங்களா? இதில் என்ன ஒரு கொடுமைனா, கடவுளை மட்டும்தான் அவன் இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப கொடுமையாக இருந்தது. பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதை படிக்கும்போதே அவன் சரி அதில் இருக்கிறத அப்படியே படிக்கிறோம் அப்படின்ட்டு படிக்கிறோம். ஆனால் இப்போ தான் அதோடைய அர்த்தம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இவங்க ஜென்ரலாக முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் ஒருத்தர் தான், ஒருவன் தான், பன்மை கிடையாது, அதனால் அவங்க போடலை. அப்போ அவர்னு போடலாம், அவர்கள்னு போட்டால் தான் பன்மை. ஸோ அவங்களுக்கு அந்த காரணம் தெரியல, அது பரவாயில்ல, அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க. ஆனால் அவன் அல்லாவை போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குரான் ஃபுல்லாக அல்லாவை மட்டும்தான் அவனே போட்டிருக்குது. வேறு யாரை பற்றியுமே அவனே போட்டில்ல. எல்லாருமே அவர், அவர்கள், இந்த 2 வார்த்தையில் தான்
குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ நபியை சொல்லும்போது அவர்னு இருக்கும், நம்பிக்கை உடையவர்கள்னு சொல்லும்போது அவர்கள், நிராகரிப்பவர்கள்னு சொல்லும்போது அவர்கள், இப்படி வருது. அப்போ இதில் இப்போ வந்து நபி சொல்கிறாரா கடவுள் சொல்கிறாரா, நபியை பற்றி பேசுகிறாங்களா கடவுளை பற்றி பேசுகிறாங்களான்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். அவருன்ற வார்த்தையை 2 பேருக்கும் போட்டா இல்லையா? அப்போ தெரியாது இது யாரை பற்றி அப்படின்னு தெரியாது. இப்போ அவர்னு போடும்போதே இந்த நபியை பற்றியா இல்லை இன்னொரு நபியை பற்றியான்னு கூட சில சமயம் கன்ஃபியூஷன் வருது, வராமல் கிடையாது. பட் நபிகளில் கன்ஃபியூஷன் வந்தாலும் கடவுளை பொறுத்த வரைக்கும் அங்கே இவன் இப்படி செய்தான் அப்படி செய்தான் இப்படின்னு வருதுனாலே அது கடவுளை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் அது மரியாதைக்குரிய வார்த்தை தான். ஆனால் இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்து மதத்திலையும் அதேமாதிரி சிவனை அவன் சொல்கிற மாதிரிலாம் சில பாடல்கள் வரும். ஆனால் அது வந்து அந்யோன்யமாயிட்டாங்க, அதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே குரானை பொறுத்த வரைக்கும் அவன்னு போட்டதுடைய முக்கியமான காரணம் வந்து கடவுளை குறிப்பிடுறாங்களா மனுஷனை குறிப்பிடுறாங்களான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எழுதப்பட்ட அந்த அரபு மொழியில் அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா யாரோ ஒரு சகோதரர் வந்து இந்த மொழியில் வார்த்தையின் தட்டுப்பாடின் காரணமாக, தமிழ் மொழியில் வார்த்தையின் தட்டுப்பாடு காரணமாகத்தான் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்றான். ஸோ அப்போ அரபு மொழியில் எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஸோ அது கடவுளுக்குன்னு தனியாக வேறு ஏதோ ஒரு வார்த்தை இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே எந்த மனிதனுக்குமே பயன்படுத்தாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அந்த ப்ரோனோன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேபி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மொழிகளில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியாவிலே மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. ஹிந்தியில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓ, ஆனால் அதுலேயும் அவன் அவர்னு தனியாக இருந்தால் கூட அவங்க பேச்சு வழக்கில் இப்போ 2த்துக்குமே ஓ அப்படி தான் சொல்கிறாங்க, அவன் அவர் அப்படின்றதுக்கு. இல்லாட்டினா சுத்தமான ஹிந்தியில் பார்த்திங்கன்னா வே தான் அவர்கள்னு வரும், ஓ அது வஹ் அப்படின்னு வரும், அது வந்து அவன் வரும். ஆனால் ஜென்ரலாக ஓ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அவர்னும் எடுத்துக்கலாம், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட்டு இங்கே எனக்கு தெரிந்த விஷயம், இவங்க வந்து மரியாதை குறைவாக, அல்லாவுக்கே மரியாதை கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது அப்படிங்கிறதும், இதில் அந்த தெளிவு குறைஞ்சிடக்கூடாது, பிரித்து காட்டணுன்றதுக்காக அல்லாவுக்கு மட்டுமே அதை சொல்கிறாங்க. இதை இன்னொரு பாசிட்டிவாகவும் எடுக்கலாம். என்ன அப்படின்னா, அவன்ற வார்த்தையே முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை குறைவான வார்த்தை இல்லை அப்படின்னா, மரியாதை குறைவான வார்த்தையை அவங்க பயன்படுத்த வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, அவன்றது மரியாதை குறைவான வார்த்தை தமிழில் ஜென்ரலாக. அப்போ அந்த வார்த்தையை கடவுள்கிட்ட மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மற்ற எல்லாரையுமே அவர்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ மரியாதை குறைவாக, ஆனால் அதை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்களா அது நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா எல்லாரும் நடைமுறைப்படுத்தலை, அது எனக்கே நல்லாவே தெரியும். பட் அப்படி நடைமுறைப்படுத்தினால் அவன்ற வார்த்தையை கடவுளை தவிர நான் யாருக்குமே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னாலே வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அது சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ குரான் படிச்சுட்டு இருக்கும்போது அது வந்துச்சு. சரி, குரானை தவிர்த்து தனியாக நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை, அதாவது குரானில் இருக்கிற அந்த விளக்கத்தை தவிர்த்து. ஸோ இதுதான் முதல் வீடியோ, ஆனாலும் முக்கியமான வீடியோ. அது போகிற போக்கில் உள்ளே கூட சொல்லிட்டு போயிடலாம். பட் இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் டச் பண்ணதாக தோன்றியது, அதனால தான் ஷேர் பண்ணேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.